தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தொடர்கிறது. இருதய நாடிகள் அனைவருக்கும் ஒன்றல்ல. பிரேமையின் சம்பந்தமே இல்லாத சமாச்சாரங்களும் இதயத்திலிருந்தே நடக்கின்றன. அதுதான் ஈஸ்வரனுடைய அதிவிசித்திரமான மாயாசக்தி. இருதயமே அகங்காரஸ்தானம் என்று இருப்பதால்தான் இப்படி அத்தனை ஜீவராசிகளின் தனி வாழ்க்கை விஷயங்களையும் நடத்தி வைத்து கண்ட்ரோல் செய்கிற நாடிகள் அதிலிருந்தே புறப்பட்டு மற்ற அவயவங்களுக்கு ஜீவசத்தை தருகின்றன. இந்த இதயத்திலிருந்து பல செமி மாம்ச நாடிகள் நாலா பக்கங்களிலும் ஓடுகின்றன. அவற்றிலே நவத்வாரம் என்று உடம்பிலுள்ள 9 ஓட்டைகளில் போய் முடிகின்றவைகளும் இருக்கின்றன. மனுஷியர்கள் மரணமடைகிற போது அவர்களுடைய கர்மாவையொட்டி மறுபடி ஜன்மா எடுக்க வேண்டிய அத்தனை பேருக்கும், அதாவது ஜனசமூகத்திலே 3/4 வீதம் பேருக்கு இந்த துவாரங்கள் ஒன்றின் வழியாகத்தான் பிராணன் போவது. இந்த 9 தவிர உச்சம் தலையில் ஒரு துவாரம் அணு மாத்திரமாக இருக்கிறது. சகல ஜனங்களுக்குமே கருப்பிண்டமாயிருக்கும் போது உயிர் உள்ளே பிரவேசிப்பது அதன் வழியாகத்தான். ஆனால் சாகிற போது புனர்ஜன்மாக்காரர்கள் அத்தனை பேருக்கும் உயிர் போவது அது தவிர மற்ற துவாரங்களின் வழியாகத்தான். புனர்ஜன்மா இல்லாதவர்களில் ஞானி தவிர பாக்கி அத்தனை பேருக்கும் இந்த 9 சேராத சிரசின் துவாரம் வழியாக பிராணன் வெளியில் போகிறது. கபால மோட்சம் என்பது அதைத்தான். ஞானி தவிர என்றால் அவன் சமாச்சாரம் என்ன? அவனை தவிர உள்ள மற்ற புனர்ஜன்மா இல்லாதவர்கள் என்கிறவர்கள் யார்? ஞானியின் பிராணன் தேக விநியோகத்தின் போது வெளியில் எங்கேயும் போகிறதில்லை. எங்கேயோ போய் அடைய வேண்டிய மோட்சம் என்ற ஒன்று அவனுக்கு கிடையாது. அதே மாதிரி எங்கேயோ ஒரு காலத்தில் மரணம் என்பது ஏற்படும் காலத்துக்கு அப்புறம்தான் அவனுக்கு மோட்சம் என்பது இல்லை. என்றைக்கு ஞானம் வந்ததோ, அதாவது ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டதோ, அப்போதே பந்தப்படுத்தும் ஜீவ மனஸ் அந்த கரணம் நசிந்து அவன் மாயையிலிருந்து விடுபட்டு விடுவதால் ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான். இப்படி சரீரத்தில் உள்ள போதே அவன் முக்தனாகிவிட்டதால் சரீரம் விழுந்ததற்கு அப்புறம் பிராணன் எங்கேயோ போய் முக்தி பெறணும் என்று இல்லை தானே. அவன் உயிராக பேருயிராக ஆத்மாவை நினைத்து பக்தி என்று தெரியாமலே பரம உத்தமமான பக்தி பரவசத்துடன் தன்னுடைய அகங்காரத்தை கரைக்கும் உத்தேசத்துடன் சாதனை பண்ணிக்கொண்டே போகும்போது அது கரைந்து கரைந்து ரொம்ப ஒல்லியான நிலைக்கு போனவுடன் ஆத்ம சாதனமான இருதய துவாரத்துக்குள்ளேயே போய் அப்படியே ஆத்மாவில் ஒடுங்கி ஐக்கியப்பட்டு அற்று போய்விடுகிறது. உடனேயே அவன் முக்தனாகி விடுகிறான். ஆனாலும் அதற்காக அவனுடைய உயிர் போய்விடுகிறதில்லை. உயிர் வாழ்கிற போதே அவன் முக்தி நிலையில் இருப்பதால் தான் ஜீவன் முக்தன் என்பது. அப்புறம் ஒரு நாள் அவனுடைய உடம்புக்கு சாவு வருகிறது. ஏன் முக்தி அடைந்த பிறகும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும்? அப்புறம் அவன் உயிர் பிரிவது எப்போது என்பதை பற்றியுள்ள அபிப்பிராயங்களில் இப்போது நாம் இறங்க வேண்டாம். முக்கியமான அபிப்பிராயம், பிராப்தம் தீர்வதற்காகவே அவன் முக்திக்கு பிறகும் உயிரோடு இருக்கிறான். அது தீர்ந்தவுடன் உயிரும் போய்விடுகிறது என்பது. அதையே வைத்து கொள்ளலாம். ஆக ஆத்ம சாட்சா்காரம் முக்தி அடைந்த பிறகும் அவனுக்கு உயிர் பிராணன் இருக்கிறது. செத்து போகிற போது அவன் பிராணன் என்ன ஆகிறது என்றால், ஏற்கனவே எப்படி அகங்காரம் மனஸ் புக்திகளும் ஒடுங்கி விடுவதால் அந்த கரணம் என்றே சொல்லலாம். எப்படி அந்த கரணம் இருதய துவாரத்துக்குள் போய் ஆத்மஸ்தானத்தில் ஒடுங்கி போயிற்றோ, அப்படியே இப்போது மரணம் நேர்கிற போது பிராணனும் அதற்குள்ளேயே போய்த்தான் ஒடுங்கி போய்விடுகிறது. அதாவது ஞானியின் சரீரம் சாகிற போது அவனுடைய பிராணன் எந்த நாடி வழியாகவும் எங்கேயும் வெளியிலே போகவில்லை. உபனிஷத்திலும் பிரம்மசூத்திரத்திலும் கிளியராக அப்படி இருக்கிறது. பொது வழக்கில் கூட ஞானியின் உயிர் போனதாக சொல்லாமல் அடங்கினதாகத்தான் சொல்கிறது. நிறைய கர்மா பாக்கி இருந்து அதை தீர்த்து கொள்ள கர்மமோ பக்தியோ யோகமோ ஞானமோ எந்த வழியிலும் போகாமல்
திரும்பி திரும்பி பிறந்து செத்து கொண்டிருக்கும் பெரும்பாலான ஜீவன்கள் அந்த பிரளயம் ஏற்படுகிற வரை இகலோகத்திலேயே லட்சக்கணக்கான ஜென்மாக்கள் எடுத்து அலைப்படத்தான் வேண்டும். பக்திக்காரன் எந்த இஷ்ட தெய்வத்தை சேர நினைத்தாலும் அந்த இஷ்ட தெய்வம் உள்ளே லோகமாக இருக்கும்.